ஸ்டஃப் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் டுடேஸ் மார்க்கெட் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பை த வே இன்றைக்கி என்னோட பர்த்டே, அதுக்காக கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் நியூ விஷஸ் இன் லைஃப். ஐம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். இது ஆக்சுவலி பழைய ட்ரெஸ் தான். மார்னிங் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை போட்டுட்டு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வீட்டில் பண்ண வச்சு அபவுட் பர்சனல் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ் வெளியே போகும்போது வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். ஐம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதில் இந்த எஸ்கேப் ஆகிற ட்ராப் பற்றி தான் நான் எப்படி அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்காமல் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நாட் ஈஸி. ஏன்னா பிகாஸ் எல்லாமே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். நாட் இன் ஷாப்பு, ஆனால் நிறையா இப்போ ஆட்ஸ் எல்லாம் வருதுல்ல யூடியூப்பில், அண்ட் தென் ஆப்ஸில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரியான ஆப்ஸில் இன்னும் நிறையா பையிங் ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நைக்கா அந்த மாதிரி, ஷாப்ஷி அந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்தது. ஸோ நிறையா வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் சும்மா ரோட்டில் போனால் கூட ஏதாவது ஒரு பெரிய கடையோட பேனர் இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் அபவுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து உங்களை வந்து ரொம்ப அப்படியே டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ட்ராப், ஆர் அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட பட்ஜெட் என்னென்னு எனக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு வந்து என்னால் வந்து ஒரு 10Kக்குள்ளே என்ன எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்க முடியும். வருஷத்துக்கே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? வருஷத்துக்கே அப்படிங்கும்போது ஒரு மந்த்லி வந்து ஒரு 7 to 8K அந்த மாதிரி, 800 அந்த மாதிரி வரும். அதை வந்து நான் ஒரு டைம் வாங்க போகிறதில்ல. ஒரு மந்த் வாங்க மாட்டேன், இன்னொரு மந்த் வாங்குவேன், அந்த மாதிரி. ஸோ என்னோட ஓவரால் பட்ஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ், கரெக்டாக 10,000 சொல்ல முடியாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் வந்து அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் வெளியில் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த டாபிக் எனக்கு வந்து பாப்பப் ஆச்சு. என்னடா இவ்வளோ பொருள் இருக்கே. ஆக்சுவலி நான் வாங்க போனது இந்த மாதிரி ஒரு ஜாகர்ஸ், ஒரு லாங் பேண்ட்ஸ், ஒயிட் பேண்ட்ஸ். ஏன்னா வெளியே போகும்போது அதே லாங் லாஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் எதாவது பிக் பண்ண போயிருந்தேன். எதை வாங்குறது, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு என்னவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் நான் நிறைய டைம் வாங்காமல் வந்திருக்கேன். பட் எல்லா வேலையும் அது முடியாது. நீங்கள் ஒன்று வாங்க போவீங்க, நிறைய கடையில் அப்படியே பலன்னு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் பார்த்துட்டு எப்படி நீங்கள் வாங்காமல் வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்களே தெரியாமல் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இந்த பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ரெண்டாவது, அதையும் மீறி எனக்கு வாங்கணும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு தோணுதுன்னா நான் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டிக்கு போயிடுவேன். அது என்ன பொருளாக வேணால் இருக்கலாம். ரொம்ப குவாலிட்டியாகவும் வாங்க மாட்டேன், ரொம்ப லோ குவாலிட்டியாகவும் வாங்க மாட்டேன். ஸோ ஒரு மிட் குவாலிட்டி வாங்கும்போது அது ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு அண்ட் தென் புது ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரிக்ஸை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹெட்ஃபோன் அந்த சொல்லலாம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் 3K 4K அந்த மாதிரி இல்லை, அண்ட் ரொம்ப கம்மியாக 500 600 அந்த மாதிரிலாம். ஓகே 1000 rupees அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து லெஸ் தென் 1 year தான். அண்ட் திஸ் இஸ் வெரி நியூ மணி பிளான்ட். இது இனிமேல் நிறைய வீடியோவில் காட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஜேர்னல் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வருஷம் வந்து அட்லீஸ்ட் ஒரு லைவ் பிளான்ட் அதை வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஹானஸ்ட்லி வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டே வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான மார்க்கெட் ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸ்லேருந்து மேபி வந்து யோசித்து கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.